ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேபியாக இருக்கட்டும், இல்லை ட்வின் பேபியாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேபியாக இருக்கட்டும், இல்லை ட்வின் பேபியாக இருக்கட்டும், ப்ரெக்னென்சி உமன் வந்து உங்களோட வெயிட்டை நீங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ்டாக எப்படி டயட் எடுத்துக்கணும், தண்ணி எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், எந்த மாதிரி சத்து உள்ள உணவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குது, பேபிக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் எ பேலன்ஸ் டயட். இது எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணும், என்ன ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேலன்ஸ்டாக டயட் எடுக்கிறப்போ டூ மச் ஆஃப் வெயிட் கெயின், அதாவது அதிகப்படியான வெயிட் ஏறதை வந்து நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான பேலன்ஸ்டான டயட் எடுக்கல, நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறீங்க, இல்லை நிறைய ஓவர் ஈட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சி செக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான உணவு வந்து நீ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மதர்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேபி வெயிட் வந்து அதிகமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால சி செக்ஷன் ஆகலாம். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அனீமியா அண்ட் இன்ஃபெக்ஷன். ப்ரெக்னன்சில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த அனீமியா வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க பேலன்ஸ்டா டயட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேலன்ஸ்டா டயட் எடுக்கல அப்படின்னா, சில சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீடம் பேபி அதாவது நம்மளுக்கு வந்து முன்னாடியே குறப்பிரசவம்னு சொல்லுவாங்க. முன்னாடியே வந்து பிறக்கறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லோ பர்த் வெயிட் பேபி. நம்ம வந்து பேலன்ஸ்டா டயட் எடுக்கல அப்டின்னா, நம்மளுக்கு வந்து பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து ரொம்ப கம்மியா வந்து அவங்க வந்து பொறக்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேலன்ஸ்டா டயட் எடுக்கல அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரதுக்குலாம் நெறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான், பிரெக்னன்சில வந்து எவ்ளோ வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்டின்னு கேட்டிருக்கீங்க. பிரெக்னன்சில வந்து ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயின் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலா வந்து வெயிட் கெயின் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து நார்மல் வெயிட்ல இருக்கீங்க. உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் தான் இருக்கீங்க அப்படின்னா, 11லருந்து 16 கிலோகிராம் வந்து நீங்க வந்து உங்களோட பிரெக்னன்சி ஜர்னில வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அண்டர் வெயிட்ல இருக்கீங்க, ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கீங்க அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 13-18 கிலோகிராம் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வந்து ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, நான் நல்லாவே குண்டா இருப்பேன் அப்படின்னா, நீங்க வந்து 4-9 கிலோகிராம் வந்து உங்க பிரெக்னன்சில நீங்க வந்து 4-9 கிராம் மட்டும் தான் வந்து உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம். இப்ப நான் சிங்கிள் பேபிக்கு வந்து சொல்லிட்டேன். இதுவே வந்து ட்வின் பேபி இருக்கு அப்டின்னா, எவ்ளோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்? இல்ல ட்வின் இருக்கு, ட்ரிபிள்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து 16.5 டூ 24.5 கிலோகிராம் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல வந்து இப்ப சிங்கிள் பேபி இருந்தாலே 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ட்வின் பேபிலாம் இருக்கு அப்படின்னா, 3 பேருக்காக நீங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து சிங்கிள் பேபி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1800 கேலரீஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆகும்போது 2200 கேலரீஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். இது தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா, 2.400 கேலரீஸ் வந்து நீங்க வந்து பர் டே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ட்வின் பேபி வந்து இருக்கு உங்களுக்கு அப்டின்னா, நீங்க எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு 300-600 கிராம் வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா பர் டேக்கு எடுத்துக்கிட்டா போதும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப சிங்கிள் பேபியா இருந்தாலும் சரி, ட்வின் பேபியா இருந்தாலும் சரி, நீங்க பிரெக்னன்சி டைம்ல ஜங்க் ஃபுட் அதாவது ஸ்வீட்ஸு, ஜங்க் ஃபுட் எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா, சேம் டைம் அதே சமயத்துல நீங்க வந்து இப்போ வந்து நல்ல ஒரு புரோட்டீன் ஃபுட் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு கால்சியம் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்வீட் அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்லாம் சேர்த்து எடுக்கும்போது, அதனோட சத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேபிக்கு போறத வந்து கண்டிப்பா வந்து தடுக்கும்.
ஸோ நீங்க வந்து புரோட்டீன் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த கால்சியம் ஃபுட்டு, விட்டமின் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கும்போது, நீங்க ஸ்வீட்டும் எடுக்குறீங்க, ஜங்க் ஃபுட்ஸும் எடுக்குறீங்க அப்டின்னா, அந்த ஸ்வீட், அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த புரோட்டீன், கால்சியமோட சத்துக்கள வந்து உங்க பேபிக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரெக்னன்சில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பைசஸ் கலந்த ஃபுட்டு, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸு, அப்புறம் வந்து ஜூஸு, நெறைய பேர் இந்த மாரி சில விஷயத்த வந்து அவுட் சைட்லேருந்து வாங்கி சாப்பிடுறத நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ பிரெக்னன்சில என்ன மாரி சத்து உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், அயர்ன், கால்சியம், விட்டமின், ஃபோலிக் ஆசிட் இந்த மாரி ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க்கு, செலினியம் இந்த மாரிலாம் நெறைய சத்து உள்ள பொருட்கள் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பேபி குரோத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அயர்ன், அப்புறம் கால்சியம், ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் தேவைப்படுது. புரோட்டீன் நீங்க வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேபிக்கு வந்து அந்த செல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம பிளாஸ்மா வால்யூம இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் வந்து நெறைய ஹெல்ப் பண்ணும். உங்க பேபியோட வெயிட் கெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணும். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் கண்டிப்பா நம்ம ஃபுட்ல வந்து இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து எனர்ஜியா இருக்க முடியும். அதுக்காக கம்ப்ளீட்டா பிரெக்னன்சில வந்து கார்போஹைட்ரேட்ட நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து நீங்க வந்து தாராளமா வந்து ரைஸ் எடுக்கலாம். நெறைய எடுக்காம கம்மி குவான்டிட்டில நீங்க வந்து எடுத்துக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் ரிச் ஃபுட். அயர்ன் ரிச் ஃபுட் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து நம்மளால அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி, அனீமியா வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். பிரெக்னன்சில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நெறைய பேர் 9, 8 இந்த மாரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அந்த மாரி ஆகாம இருக்கிறதுக்கு நெறைய அயர்ன் ரிச் ஃபுட் வந்து நீங்க வந்து உங்க டயட்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கால்சியம். கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேபியோட குரோத்துக்கும், பேபியோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நெறையவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால கால்சியம கண்டிப்பா நம்ம உணவுல வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதுனால என்ன நம்ம வந்து அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சில வந்து பார்த்தீங்கன்னா, பேபீஸ்க்கு வந்து இந்த நியூட்ரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஃபோலேட் டெஃபிஷியன்சி வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடியே சில டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மந்த்துக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் குடுப்பாங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஐவிஎஃப் போனீங்கனாலும், உங்களுக்கு ஐவிஎஃப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் குடுப்பாங்க. நீங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டா மட்டும் எடுக்காம, நீங்க வந்து உணவுலயும் வந்து எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரல் டியூப் டிஃபெக்ட், அப்புறம் இந்த ஃபோலேட் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் அனீமியா போன்ற இந்த பிரச்சனையும் நம்மளால கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி அயர்ன் ரிச் ஃபுட்டு, கால்சியம் ரிச் ஃபுட், ஹை ஃபைபர் ஃபுட்டு இந்த மாரி ஃபுட்டெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்போ ஐவிஎஃப் பிரெக்னன்சில வந்து சிங்கிள் பேபியா இருந்தாலும், ட்வின் பேபியா இருந்தாலும், நீங்க வந்து எப்படி டயட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்றேன். மார்னிங் எழுந்ததும் வந்து வார்ம் வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. நட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா நட்ஸும் எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் ட்ரை ஃபிக்கு அதாவது அத்திப்பழம், அதுக்கப்புறம் வால்நட் இது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 3 அந்த மாரி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. பாதாம் மட்டும் 5 எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு. நல்லா ஊற வச்சுட்டு காலையில ஃபர்ஸ்ட்டு வந்து நட்ஸ் வந்து சாப்பிட்டுருங்க. நட்ஸு சாப்பிட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பால் குடிக்க பிடிச்சுச்சுன்னா, நீங்க வந்து பால் குடிக்கலாம். பால்ல வந்து எந்த ஒரு நாட்டு சர்க்கரையோ, இல்ல சுகரோ, இல்ல வெல்லமோ சேர்க்கக்கூடாது. ஒரு டம்ளர் பால் வந்து நல்லா குடிச்சிடுங்க. குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிரேக் விடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாம். 2 இட்லி எடுத்துக்கலாம், இல்ல 2 தோசை எடுத்துக்கலாம், இல்லன்னா 2 ராகி தோசை, 2 ராகி இட்லி. சிறுதானிய உணவுல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி இந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா ஓட்ஸ் உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். இல்லன்னா ஓட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சி மாரி நீங்க வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நெறைய பேர் கேட்பீங்க, "வெறும் இது மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கணுமா?" அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாரிலாம் இல்ல. கூடவே நீங்க வந்து ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். இல்ல சுண்டல் எடுத்துக்கிறீங்கன்னா, சுண்டல் எடுத்துக்கலாம். இது பத்தல அப்படின்னா. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ரைஸ் எடுத்துக்கலாமா? அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் வரும். நீங்க ரைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மி குவான்டிட்டில தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க எந்த ரைஸ் வேணா எடுத்துக்கலாம். நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு டொமேட்டோ ரைஸோ, இல்ல லெமன் ரைஸோ, உங்களுக்கு எந்த ரைஸ் பிடிக்குதோ நீங்க வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து சேர்க்கறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தேங்காய் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வந்து வரும்.
அதனால தேங்காவ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்ப தேங்காய்ல செய்யக்கூடிய தேங்காய் சாதமாகட்டும், இல்ல தேங்காய்ல செய்யக்கூடிய குழம்புகாகட்டும், இல்ல தேங்காய்ல செய்யக்கூடிய சட்னி வகைகள் ஆகட்டும், இதெல்லாம் மெயினா வந்து அவாய்ட் பண்ணுங்க. தேங்காய் போடாம உங்க வீட்ல ஒரு சட்னி பண்றாங்கன்னா, தாராளமா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப வேர்க்கடலை சட்னிலாம் பண்ணுவாங்க. அது தேங்காய் போடாம பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். ஆனா காரம் கம்மி பண்ணி நீங்க வந்து சட்னி வகைகள எடுத்துக்கோங்க. அது டொமேட்டோ சட்னி ஆகட்டும், இல்ல கடல சட்னி ஆகட்டும், இல்ல வேர்க்கடலை சட்னி ஆகட்டும், நீங்க வந்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து புரோட்டீன் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க வேக வச்ச முட்டை, சுண்டல் எது வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து 10:00 போல என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா, நீங்க அதே மாதிரி இட்லியோ, தோசையோ ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா ஓட்ஸ்ல வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இல்ல சூப் இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இல்ல நட்ஸ். ஊற வச்ச நட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லன்னா வேக வச்ச காய்கறிகள வந்து எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லன்னா, நீங்க வந்து சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம். சூப் எடுத்துக்கலாம். டொமேட்டோ சூப், வெஜ் சூப் இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதம் எடுத்துக்கலாம். இல்ல ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லன்னா மில்லட் ரைஸே வந்து சாதமா எடுத்துக்கலாம். இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கங்க. மில்லட் சிறுதானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா 2 ஹார்ஸ் ஊற வச்சுட்டு, அது வந்து குக்கர்ல இல்லன்னா வந்து நார்மலாவே வந்து வேக வச்சு, நீங்க வந்து வடிச்சு, நீங்க வந்து அது சாதமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். கூட வந்து நெறைய பொரியல், சாம்பார் வச்சு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது. ஒயிட் ரைஸ் வந்து கம்மி குவான்டிட்டில எடுத்துன்னு நெறைய ஒரு 2, 3 பொரியல் வச்சு நீங்க வந்து சாம்பாரோட எடுத்துக்கலாம். ஒரு வேக வச்ச முட்டைய வந்து நீங்க வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிடறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சில சில பேருக்கு வந்து சில விஷயம் பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காது. அந்த மாரி இருக்கவங்க களி பிடிச்சுச்சுன்னா களி சாப்பிடுங்க. களியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த அயர்ன் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, களி ரொம்பவே நல்லது. உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் பாடிக்கு. களி வந்து தாராளமா எடுத்துக்கலாம். களி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாம்பாரோ, ஏதோ ஒரு பொரியலோ வச்சு நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி. சப்பாத்தி எடுக்கலாமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. சப்பாத்தி வந்து 2 சப்பாத்தி நீங்க வந்து எடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப ஓவரா பாடி ஹீட் ஆகுது அப்டின்னா, நீங்க வந்து சப்பாத்தி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெஜ்ஜீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தி ஹீட்டா இருக்குன்னா, அப்போ கோல்டா என்ன இருக்கு? நீர் காய்கறிகள் ஏதாவது ஒண்ணு குருமாவா பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல சாம்பார் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல பொரியல் மாரி பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பாயில்டு எக் வந்து கூட எடுத்துக்கோங்க. 2 சப்பாத்தி ஒரு 2, 3 பொரியல் வந்து வச்சு நீங்க வந்து தாராளமா சாப்பிடலாம். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். சேம் டைம் உங்க சுகர் லெவல்லாம் அவ்ளோலாம் வந்து ஒண்ணும் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல், சூப்பு, இல்ல வந்து மில்க்கு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாரி எது வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, காலையில பாதி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் பாதி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுக்குறீங்க அப்டின்னா, காலையில ஒரு 1/2 ஆப்பிளும், ஈவினிங் ஒரு 1/2 ஆப்பிள் அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நெறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த் மேல ஆயிடுச்சு, 5 மந்த் மேல ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட்டா சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ண கூட சொல்லுவாங்க சில டாக்டர்ஸ். சில டாக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த கணக்குல எடுத்துக்கோங்க. காலையில ஒரு 1/2 ஆப்பிள், ஈவினிங் ஒரு 1/2 ஆப்பிள். இல்ல நெக்ஸ்ட் டே வந்து வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குது. பனானா, இல்லன்னா வந்து பொமோகிரானட், இல்ல ஆரஞ்ச் சாப்பிட பிடிக்குது, இல்ல கிவி ஃப்ரூட் சாப்பிட பிடிக்குது, இல்ல வேற என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு கோவா, கொய்யாக்கா இந்த மாரி எதெல்லாம் சாப்பிட பிடிக்குதோ அதே மாரி தான் காலையில ஒரு 1/2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஒரு 1/2 ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சூப் வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். வெஜ் சூப்பு, இல்ல டொமேட்டோ சூப் எந்த மாரி வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். நெறைய பேர் நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மந்த் வரைக்கும் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல அட்லீஸ்ட் 3 மந்த் வரைக்குமாச்சும் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி நீங்க நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தா, கம்ப்ளீட்டா குக் பண்ணி தான் நீங்க வந்து நான்வெஜ் வந்து எடுக்கணும். குக் பண்ணாம நீங்க வந்து எடுக்கவே கூடாது. சில பேர்லாம் வந்து ஆம்லேட்லாம் எடுத்துப்பாங்க. அப்புறம் வந்து ஆஃப் பாயில்லாம் எடுத்துப்பாங்க. ரா மீட்லாம் எடுத்துப்பாங்க. அந்த மாரிலாம் பிரெக்னன்சில நம்ம வந்து எடுக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் வந்து ஒரு 5 மந்த் வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா 3 மந்த் வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டாக்டர கேட்டு நீங்க வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கறது நான்வெஜ் வந்து என்ன சாப்பிடலாம்? சிக்கன் சாப்பிடலாமா? மட்டன் சாப்பிடலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. சிக்கன், மட்டன் எல்லாமே சாப்பிடலாம். அதுவும் வந்து உங்க டாக்டர கேட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. ஆஃப்டர் 5த் மந்த்லேருந்து நீங்க வந்து சிக்கன், மட்டன் சாப்பிடலாம். வீக்லி 1 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 to 4 பீஸ்க்குள்ள எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. களி எடுத்துக்கலாம், ஓட்ஸ் உப்புமா, இல்ல ஓட்ஸ் கஞ்சி, இல்ல ராகி தோசை, இட்லி, இல்ல நார்மலாவே நம்ம செய்வோம் இல்லையா? இட்லி, தோசை அத சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா கோதுமை தோசை, மில்லட் தோசை இந்த மாரியே நீங்க எடுத்துக்கோங்க.
சப்பாத்தி இல்ல ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கும்னா, நீங்க ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நெறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் மறுபடியும் மிட் நைட் வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி பசிக்குது அப்படின்னா, நீங்க வந்து பால் வந்து குடிங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து கேட்குறது, பிஸ்கெட்ஸ் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்டு ஃபுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஸ்கெட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் உளுந்தங்கஞ்சி, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இளநீர் இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, மண்ணுல விளைஞ்ச கிழங்குகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமா கத்திரிக்காய்லாம் எடுத்துக்கலாம். கீரை வகைகள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா கீரையும் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இந்த மாரி கீரைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டு நீங்க வந்து பாலக்கீரை எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா, ஐவிஎஃப் டைம்ல ஒரு சிலருக்கு கீரைகள் வந்து செட் ஆகாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாலக்கீரை செட் ஆச்சுன்னா, நீங்க வந்து அதுவே எடுத்துக்கலாம். நெறைய பேர் பன்னீர்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமா பன்னீர் எல்லாமே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுண்டல் வகைகள்ல வந்து நீங்க எல்லா சுண்டல் வகையும் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் லிமிட்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா, அது எல்லாமே வந்து கேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சுண்டல் வகைகள் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்சு தான் எடுக்கணும். எதுவுமே நீங்க வந்து பச்சையா எடுக்கக்கூடாது. நெறைய பேர் பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவக்காலாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அர்லி பிரெக்னன்சில இந்த பாவக்காய், கோவக்காய் அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீட்டு. அத முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க நீர் காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா எடுத்துக்கக்கூடிய கேரட், பீட்ரூட் எல்லாமே எடுத்துக்கோங்க. பீன்ஸு, அவரைக்காய் எல்லாமே நீங்க வந்து சாப்பிடலாம். அப்புறம் பம்ப்கின்லாம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. பூசணிக்காலாம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. அ பூசணிக்காவும் சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு கோல்டு ஆகாம பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து 3 டூ 4 லிட்டர் வந்து குடிக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரூட் ஜூஸ் தாராளமா ஃப்ரூட் ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம். பட் ஃப்ரூட் ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகர் இல்லாம வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்க ஜூஸா எடுத்துக்கிறதுக்கு பதிலா வந்து அந்த பழங்கள வந்து அப்படியே சாப்பிடுறது வந்து இன்னும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு, அப்படியே இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. ஏன்னா, நீங்க Instagramல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, Instagramலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாரி உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.